அன்பார்ந்த என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம். இன்று நீங்கள் கேட்கவிருப்பது கி. ராஜநாராயணன் அவர்களின் சிறுகதை. ஒரு செய்தி. 4 மணி அதிகாலை. ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த கிராமத்தின் காதுகளுக்குள்ளே குடைக்கம்பியை விட்டு திருகியதைப் போல நாராசமான ஹாரன் பிளிரல். வடக்கு தெருவில் ஒன்றும் தெற்கு தெருவில் ஒன்றுமாக. முன்னால் எல்லாம் அதிகாலை வேளைகளில் பட்சிகளின் இனிய ஒலிகளை கேட்டுத்தான் கிராமம் விழித்து எழும். கோழி கூப்பிடும் குரல் கூட இப்பொழுது மறந்து போய்விட்டது. பரத்வாஜம் என்கிற கரிச்சான், ஆக்காட்டி குருவி, அக்கா குருவி என்றெல்லாம் பெயர் சொல்லி அழைத்த பறவைகளின் ஒலிகள் எல்லாம் இப்போதும் ஒலிக்கத்தான் செய்கிறது. என்றாலும் அதையெல்லாம் மறந்து ரொம்ப நாளாச்சு. 4 மணி ஆக வேண்டியது. பயிராவதற்கு கத்துமை எருமை. அதுபோல் தீப்பெட்டி ஆபீஸ் பஸ்ஸுகள் வந்து கத்த தொடங்கிவிடும். சுருண்டு படுத்து துடைகள் இடுக்கில் கைகளை செருகிக் கொண்டு கோடுவாய் வழிய அசந்து தூங்கி கிடக்கும் பெண் குழந்தைகள் சூட்டுக்கோலால் ஈரலில் சூடு போட்டது போல பதறி எழுந்திருந்து கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஒரு கையில் எவர் சில்வர் தூக்குச்சட்டியும் மறு கையில் ஒரு சிறிய டப்பாவுமாக புற்றுக்குள் எறும்புகள் நுழைவது போல வரிசையாக பஸ்ஸுக்குள் போய் அடைவார்கள். தீப்பெட்டிக்குள்ளே குச்சிகளை அடுக்குகிறதை போல அந்த பிள்ளைகளை தனக்குள்ளே அடுக்கிக் கொண்டு வயிறு புடைக்க தின்று முடித்த ஒரு ராட்சசன் விடும் ஏப்பம் போல ஹாரன் ஒலியை எழுப்பிக் கொண்டே நகரத்துக்கு போகும் அந்த பஸ்கள். அடுத்த காட்சி, வீடுகளில் இருந்து எருமைகளை பால் பண்ணைக்கு ஓட்டிக்கொண்டு போகும் சத்தங்கள். எழுத முடியாத, எழுத்தில் வராத, சொல்லத்தான் முடிகிற சப்தங்கள் அவர்கள் வாயிலிருந்து வருகின்றன. சக மனிதர்களை நோக்கி வைவதைப் போலவே அவர்கள் மாடுகளையும் வைகிறார்கள். இளம் பால் மாடுகளுக்கு கன்றுகள் இருக்கின்றன. முதிர்பால் மாடுகளுக்கு மனுஷ கைகள் தான் கன்று குட்டிகள். கூட்டுறவு பால் பண்ணை டெப்போவும் தனியார் பால் பண்ணையைச் சேர்ந்தவர்களும் பால் மாடுகளில் ஓடி ஓடி கறக்கிறார்கள். இங்கே உள்ள பாலையெல்லாம் டவுனில் கொண்டு போய் சேர்ப்பதில் அவர்களுக்குள் அப்படி ஒரு போட்டி. இப்போது வேகமாக விடியல் ஒளி பரவிக் கொண்டு வருகிறது. கிராமத்தின் பரம்பரை தொழிலாளிகளான தச்சாசாரிகளும் கொல்லாசாரிகளும் தூக்குச்சட்டிகளில் சோற்றை எடுத்துக்கொண்டு டவுன் பஸ்ஸை பிடிக்க தயாராகுகிறார்கள். அவர்களோடு விறகு வெட்டுகிறவர்கள், கொத்தனார்கள், சித்தாள்கள், இது போக மற்ற கூலி வேலை செய்கிறவர்களும் நகரத்தில் போய் தினப்படி வேலை பார்த்து வர டவுன் பஸ்ஸுக்காக காத்திருக்கிறார்கள். நகரத்தில் அவர்களுக்கு கிடைக்கும் கூலி தொகை கிராமத்தில் கிடைக்காது, கொடுக்க கட்டாது. ஆகவே அவர்கள் கிராமத்தில் வசித்தாலும் கிராமத்தை கைவிட்டு அநேக வருஷங்கள் ஆகின்றன. காலையில் எழுந்ததும் தெருவில் வெளிக்க இருக்கும் சிறு குழந்தைகளை தவிர இப்பொழுது தெருவே காலியாகி விட்டது. தெருக்களில் பாண்டி விளையாடக்கூட ஒரு பெண் பிள்ளையை காணோம். வயசுக்கு வந்த பெண்கள் மட்டுமே வீட்டுக்குள் உட்கார்ந்து கொண்டு உடம்பை முன்னும் பின்னும் ஆட்டிக்கொண்டே வேகமாக தீப்பெட்டி ஒட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் மீதும் வெயில் பட்டு பல வருஷங்கள் ஆகின்றன. அரங்கு வீட்டின் இருட்டில் வளர்க்கப்பட்ட முளைப்பாரி பயிர்கள் போல வெளுத்து காணப்படுகிறார்கள். காலையிலிருந்து மாலையும் கடந்து இருட்டுகிற வரை உள்ளே உட்கார்ந்து ஒட்டுகிற இவர்கள் வெளிச்சத்துக்காக தெரு விளக்கடிக்கு வந்து உட்கார்ந்து ஒட்டும் போது மட்டும் அவர்கள் மீது கொஞ்சம் வெளிக்காற்று படும். அந்த கிராமத்தில் மீதி இருக்கும் இளைஞர்கள், அதாவது வெளிநாடுகளுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் போனவர்கள் போக மற்ற இளைஞர்களின் கால்கள் இந்த மண்ணின் மீதுதான் இருந்தாலும் மனசு வெளியேதான் இருக்கிறது. அவர்களுடைய கனவுகளும் கற்பனைகளும் துபாய், குவைத் முதலிய அரபு நாடுகளில் தான் சஞ்சரித்துக் கொண்டு இருக்கின்றன. அந்த அராபிய மோகினி தூக்கத்தில் கூட வந்து அவர்களை வா வா என்று கண் சிமிட்டி அழைத்துக் கொண்டே இருக்கிறாள். அவர்கள் ஒவ்வொருவரின் பாக்கெட்டுகளிலும் பாஸ்போர்ட்டுகள் தயாராக இருக்கின்றன.
ஒரு விசாவுக்காக மட்டுமே காத்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் நிலத்தின் பக்கம் போய் அநேக நாட்களாகிவிட்டன. ஆனாலும் இன்னும் சில பைத்தியக்கார விவசாயிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஒன்றிரண்டு பேர். விடிந்ததும் களை எடுக்க ஆட்கள் கிடைக்க மாட்டார்களா, பருத்தி எடுக்க ஆள் கிடைக்க மாட்டார்களா என்று ஊருக்குள் தட்டு தட்டாய் ஆட்களை தேடி அலைகிறார்கள். இவர்களுக்கு என்ன பைத்தியமா? வெயிலில் போய் சாக இங்கே யாருக்காவது கோட்டியா பிடித்திருக்கிறது? நிலங்கள் எல்லாம் உறங்க ஆரம்பித்து பல வருஷங்கள் ஆகிவிட்டன. சும்மா 1-2 கிழடு கட்டைகள் தான் மனசு பிடிக்காமல் லபோ லபோ என்று அலைந்து கொண்டு இருக்கின்றன. இன்னும் சில வருஷங்களில் இந்த கரிசல் காடு பூராவும் நிஜமாகவே ஒரு வனம் போல் ஆகிவிடும். 1000 வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருந்ததோ அப்படி ஆகிவிடும். பழையபடி ஓநாய்கள், கரடி, புலி என்று உண்டானாலும் உண்டாகலாம். பருத்தி விளையும் காடுகள் எல்லாம் வனங்கள் ஆகிக் கொண்டு வருவதால் வித்தியாசமான ஒரு வன மகோத்சவம் கொண்டாடலாம். வனப்பெருக்கினால் மாதம் மும்மாரி கட்டாயம் மழை பெய்யும். இப்படி மும்மாரியாகவும் பெருவாரியாகவும் தொடர்ந்து மழை கொட்டிக்கொண்டே இருந்தால் தீப்பெட்டி ஆபீஸ் வேலை பாதிக்கப்படுமே. அப்போ என்ன செய்கிறது என்று ஒரு கேள்வி. அதை அப்போ பார்த்துக்கிடலாம், அதை பத்தி என்ன இப்போ என்பது அதுக்கு பதில். அந்த கிராமத்தில் பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போகிற குழந்தைகளின் எண்ணிக்கை ரொம்பவும் குறைந்து விட்டது. அதிலும் முக்கியமாக பெண் குழந்தைகளின் எண்ணிக்கை ரொம்ப குறைந்து விட்டது. படிச்சு என்ன செய்ய? மண்டகப்படி கணக்கு எழுத போறார்களா? முன்னெல்லாம் இப்படியே கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். பிறகு படிச்சு என்ன செய்ய, கலெக்டர் வேலைக்கா போக போறாங்க என்று கேட்டார்கள். இப்போ என்ன படிச்சு என்ன செய்ய, எவன் வேலை கொடுக்கான் என்று பைசல் செய்து விட்டார்கள். சிறு விவசாயிகள், மிக சிறு விவசாயிகள் மேம்பாட்டு திட்டங்கள் என்றெல்லாம் வந்திருக்கின்றன. பெயருக்கு கொஞ்சம் நிலம் இருந்தால் போதும். நிலம் கிடைக்கிறதும் இப்போ ஒன்றும் கஷ்டம் இல்லை. சாகுபடி நிலங்கள் எல்லாம் தரிசு விழுந்து கொண்டு வருகிற இப்போது நிலம் பெறுகிறதா கஷ்டம்? இந்த திட்டத்தின் கீழ் பால் மாடுகளும் ஆடுகளும் வந்து கிராமத்தில் லாரி லாரியாக இறங்கிக் கொண்டு இருக்கின்றன. ஒரு காலத்தில் மனிதன் கலப்பையை கண்டுபிடிப்பதற்கு முன்னால் ஆடுகளையும் மாடுகளையும் மேய்த்து கொண்டுதான் திரிந்தானாம். அந்த காலம் திரும்பி விட்டது. விவசாயம் நின்று போய் விட்டது, அல்லது வேகமாய் குறைந்து கொண்டே வருகிறது. மேளியை பிடித்த கைகள் எருமை மாடு மேய்க்கிற கம்பை பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. விளை நிலங்கள் எல்லாம் தரிசு நிலங்களாகவும் மேய்ச்சல் நிலங்களாகவும் மாறிக்கொண்டு இருக்கின்றன. அந்த கிராமத்தின் மாலை நேர காட்சிகளை நாம் இப்போது பார்க்கிறோம். முன்பெல்லாம் இந்த மாலை நேரத்தில் தெருக்களிலும் அம்மன் கோவில் மைதானத்திலும் குழந்தைகள் ஓடி ஆடும் விளையாட்டு கூச்சல்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும். எத்தனை வகை வகையான கிராமிய விளையாட்டுகள், கற்பனை சம்பாஷணைகளோடு கூடிய விளையாட்டுகள், பாடிக்கொண்டே விளையாடும் விளையாட்டுகள், இப்படி அவர்கள் பரம்பரை பரம்பரையாக விளையாடி கொண்டு வந்தார்கள். அந்த குழந்தைகள் எல்லாம் இப்போது என்ன ஆனார்கள்? தீப்பெட்டி ஆபீஸ் வேலைக்காக டவுனுக்கு பஸ்ஸில் போன குழந்தைகளை தவிர இங்கேயும் கொஞ்சம் பாக்கி குழந்தைகள் இருக்கத்தான் செய்தார்கள். குழந்தைகள் இருக்கும் இடங்களில் ஒரு கலகலப்பு இருக்குமே, அது இல்லாததால் நமக்கு இந்த சந்தேகம் வந்தது. இதோ அவர்கள் உட்கார்ந்து காலை நீட்டிக்கொண்டோ மடக்கிக் கொண்டோ, உடம்பை முன்னும் பின்னும் ஆட்டிக்கொண்டோ தீப்பெட்டியை ஒட்டி ஒட்டி எரிந்து கொண்டே இருக்கிறார்கள். சதா உட்கார்ந்தே இருப்பதாலும் பெருங்கால் பிடித்துக் கொள்வதாலும் அவசரத்துக்கு அவர்களால் எழுந்திருக்க முடியாது. இது மட்டும் இல்லை, அவர்களால் பேச முடியாது, சிரிக்க முடியாது, கதைகள் சொல்லி மகிழ முடியாது, மனம் திறந்து பாட முடியாது. அவர்கள் எல்லாரையும் தீப்பெட்டி ஆபீஸ்காரன் பைசாவினால் தரையோடு தரையாக அரைந்து வைத்து விட்டான். அவர்களால் செய்ய முடிந்ததெல்லாம் பிசுபிசுக்கும் கஞ்சி பசையை விரல்களால் தடவி தடவி தீப்பெட்டிகளை ஒட்டுவதும், டிரான்சிஸ்டரில் அதிகபட்சம் எவ்வளவு சத்தம் வருமோ அவ்வளவுக்கு இரைச்சலாக சிலோன் ரேடியோவில்
ஞானமில்லாத சினிமா பாட்டுகளை கேட்டுக்கொண்டே இருப்பதும்தான். பொழுது நன்றாக இருட்டிவிட்டது. இப்பொழுது வீட்டுக்குள் தீப்பெட்டி ஒட்டி கொண்டிருந்த பெரியவர்களும் குழந்தைகளும் ஒரு மின்னல் வேகத்தில் உடம்பையும் வயிற்றையும் கழுவிக்கொண்டு தெருவில் உள்ள டியூப்லைட் வெளிச்சத்தை நோக்கி வந்து உட்காருகிறார்கள். மீண்டும் தீப்பெட்டி போட. அதிகாலை நேரத்தில் இங்கிருந்து புறப்பட்டு போன தீப்பெட்டி ஆபீஸ் பஸ்கள் ஒவ்வொன்றாய் திரும்பி வருகிறது. களைப்போடு வந்து நிற்கிறது. கரும்பு துண்டை மென்று சாறை விழுங்கிவிட்டு சக்கையை துப்புவது போல அந்த பஸ்கள் வெளியே தள்ளுகின்றன குழந்தைகளை. சில குழந்தைகள் சந்தோஷமாக சிரித்துக் கொண்டே கையில் உள்ள காலி தூக்குச்சட்டிகளை வீசிக்கொண்டே பஸ்ஸில் இருந்து குதிக்கிறார்கள். இன்னும் அவர்களிடம் பாலியமும் சந்தோஷமும் மிச்சம் இருக்கின்றன. இப்போது அவர்கள் எல்லாம் சீக்கிரம் குளித்து சாப்பிட்டு விட்டு படுக்க வேண்டும். அவர்களுடைய ஒவ்வொரு அசைவிலும் அவசரம், வேகம் தெரிகிறது. கிராமத்தின் மொத்த முகமும் இப்போது தீவிர மௌனமாகி விட்டது. நேரம் வேகமாக போய்கொண்டு இருக்கிறது. போர்க்களத்து சவங்கள் போல விழுந்தது விழுந்தபடி கிடந்தது கிடந்தபடி அலங்கோலமாக அப்படியே கிடக்கிறார்கள். மூச்சு பறிதல் ஒன்றே அவர்களை வித்தியாசப்படுத்துகிறது பிரேதத்திலிருந்து. ஆயிற்று, இதோ ஆயிற்று. எந்த நிமிஷத்திலும் எந்த வினாடியிலும் அந்த தீப்பெட்டி ஆபீஸ் பஸ்கள் வந்து உரத்த ஒலியில் இவர்களை உலுக்கி எழுப்பலாம். பாவம், கொஞ்ச நேரமாவது அவர்கள் அயர்ந்து தூங்கட்டும். இதை கேட்டதற்கு நன்றி. பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். இன்றைய பொழுது இனிதாக அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி.